அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ. وَاللَّهُ يَعْلَمُ مَا تُسِرُّونَ وَمَا تُعْلِنُونَ وَالَّذِينَ يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ لَا يَخْلُقُونَ شَيْئًا وَهُمْ يُخْلَقُونَ أَمْوَاتٌ غَيْرُ أَحْيَاءٍ وَمَا يَشْعُرُونَ أَيَّانَ يُبْعَثُونَ. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: تعاهدوا هذا القرآن فوالذي نفس بيدي محمد صلى الله عليه وسلم بيده لهو أشد تفلت من الإبل في عقلها. متفق عليه. إنا سنلقي عليك قولا ثقيلا. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள், கிளையார்கள், தோழர்கள், அகல பைத்துக்கள், அசாபுல் பத்ரியின், வல்-உஹுதீன், ஹந்தகீன், தபூகியின், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்கள், அபரார்கள், நம்முடைய பெற்றார், உற்றார், உறவினர், முஸ்லிமான ஆண், பெண், நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் கருணையும் அவனுடைய ஹிதாயத்தையும் நம்முடைய நெஞ்சில் நிரப்புவானாக. ஆணவத்தோடு வாழுகின்ற ஆண்கள், பெண்கள், ஆணவத்தை கொண்டு எண்ஜான் உடம்பில் தற்பெருமையை மாத்திரம் வைத்து வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், இத்தகைய துர்குணம் கொண்டவர்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, அடவாடித்தனம் செய்கின்ற ரவுடிச துர்குணம் உடைய மக்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து ஈமானில் வலுப்பெறச் செய்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு முழுமை பெற்று, நிம்மதி பெற்று, மிக பெரும் மகத்துவமான வெற்றி பெற்று வாழ்வதற்காக குர்ஆனுல் கரீம் சங்கை வாய்ந்த கலாமை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். நம்முடைய வாழ்வில் சருகாமல் வெற்றி பெற்று உயிர்வுடன் வாழ்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு குர்ஆனை தினமும் அதிகமாக நம்மோடு இணைத்து அதிகமாக நாம் ஓத வேண்டும். அதில் குறிப்பிட்ட சூறாக்கள் காலை, மாலை, மதியம் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 ஜுஸு
அதுலேயும் ரொம்ப ரொம்ப கம்மியானது ஒரு ஜுஸு. ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆனாவது முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாம், முஸ்லீம், மூமின் என்று சொல்வதற்குரிய தகுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இஸ்லாமியன் என்று சொன்னால் அவன் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆண் பெண் ஒரு ஜுஸுவாவது ஓதணும். குர்ஆனை தொடுகின்ற பேநசீப், நசீப் யாருக்கு இல்லையோ அவர்கள் பேநசீபுடையவர்கள். குர்ஆனை தன்னோடு இணைத்து கொள்ளாத அடவாடித்தனமாக வாழுகின்ற உலகப் பொருளுக்காக, சுகண்டிக்காக, உலகத்துடைய மனோ இச்சைக்காக, உலகத்துடைய உடல் இச்சைக்காக வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள் எத்தகைய வெற்றியும் ஜெயமும் அடைய முடியாது என்பதை குர்ஆன் நிரூபித்து கொண்டிருக்கு. முழு உலகத்திலும் குர்ஆனை சங்கை செய்யக்கூடியவர்கள் உயர்கின்றார்கள். குர்ஆனை தொட்டு பார்க்காதவர்கள் தாழ்கின்றார்கள். குர்ஆனை இழிவுபடுத்தியவர்கள் தன்னுடைய வாழ்வையே மாசுபடுத்தி இழிவானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. குர்ஆனுடைய முழு திட்டம் நாம் நமது வாழ்வில் சரியாக எடுத்து கடைபிடிக்க வேண்டும். காலையிலே சுபுவுக்கு பிறகு தஸ்பீ, திக்ரு, ஃபிக்ருக்கு பிறகு குறைந்தது ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதணும். அப்படி ஓதாத ஆண்களிலேயும் பெண்களிலேயும் மூதேவிகள் ஷைத்தானுடைய உருவில் அவருடைய வாழ்க்கைகள் அமைந்து விடுகின்றது. எப்படி வேண்டாலும் வாழலாம், எப்பொழுது வேண்டாலும் ஓதலாம், எப்பொழுது வேண்டாலும் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய நெருப்பான அடவாடித்தனமான இந்த வாழ்க்கை, குர்ஆனை மறந்து அல்லாஹ் ரசூலை மறந்து அல்லாஹ் ரசூல் சொன்னதை விட்டுவிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் பல்வேறான சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நோய் வருவதும், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தனது வாழ்வில் உயர முடியாமல் இருப்பதற்கும், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தனது வாழ்வில் ஜெயம் பெற முடியாமல் அவருடைய காரியங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கும் மூல காரணம் குர்ஆனை கைவிடுவது. குர்ஆனுடைய அந்த சாராம்சங்களை விளங்கவில்லை. அல்லாஹ் எடுத்ததுமே சொன்னான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம். கடைசியில் சொல்கிறான் அல்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். 30 ஜுஸுக்களை இதற்கிடையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவாக்கிடுறான். ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் முடிக்க முடியாத தரம் கட்டவர்கள் ஒரு மாதத்திற்கு அந்த குர்ஆனை கையிலே தொட்டு தன்னோடு இணைத்து கல்போடு இணைத்து கண்களால் பார்த்து ஒத்தி முத்தமிட்டு ஓத முடியாத மூதேவிகளான ஆண்கள், பெண்கள் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் ஜெயம் பெற முடியும்? பல்வேறான சோதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் நோய் நொடிகளுக்கும் ஆகப்படுவாங்க. அதனால தான் ஒரு மனிதன் மகா திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் குர்ஆனை தன்னோடு இணைக்கணும். குர்ஆனுடைய வாழ்வு வெற்றிக்குரிய வாழ்வு. குர்ஆனுடைய வாழ்வு அவன் வெற்றி பெற்றதற்கு பிறகு அல்லாஹ்வோடு அவனை சேர்க்கும் வரை அவனோடு நண்பனாக இருந்து ஒற்றி ஓராய்வு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உதவக்கூடிய ஒரு பொருள். இருளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து இந்த குர்ஆன் அவர்களுக்கு மிக பெரும் ஒரு பாதுகாப்பை வழங்குகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வ இன் தஅத்து நிஅமத்துல்லாஹ், அல்லாஹுடைய நிஅமத், அவனுடைய அத்தனை அருள் கொடைகளையும் ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தால் லா துஹ்ஸூஹா, அவன் மற்றிட்டு சிந்தித்து பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நியாமத்தை எவன் எண்ண முடியுமா, பார்க்க முடியுமா? அவனுடைய நியாமத்துக்கள் அளப்பரியாத ஒரு நியாமத். இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம், அல்லாஹ் கிருபையாளனும் மன்னிக்கக்கூடியவனுமாக இருக்கான். அவனுடைய நியாமத்து விசாலமாக இருப்பதால் தான் இவர்களெல்லாம் இந்த உலகத்திலே தப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பிடி வந்துருச்சு. இன்ன பத்திஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் இறுக்கிட்டான். அந்த இருக்கல்லிருந்து எவனும் தப்ப முடியாது.
அப்போ இவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் செய்தும் கூட அந்த எச்சரிக்கையை நாம் நமது வாழ்விலை சீர்தூக்கி பார்க்கவில்லை, எடுத்து நடக்கலைன்னா நாம் என்ன நிலைகளிலே வாழ்கின்றோம் என்பதை, அற்ப சுகண்டிகளுக்காக இந்த உலகத்தில் இருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து பார்க்கணும். அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் அழிச்சாட்டியத்தாலும் அல்லது தான் என்ற கர்வத்தாலும் அல்லது இந்த ஊழ உடம்பை வைத்து ஊத்த வாழ்க்கைக்காக தனது வாழ்வை சீரழிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த ஆயத்தை நன்றாக சிந்தித்து பார்க்கலாம். வல்லாஹு யஅலமு மா துஸிர்ரூன வமா துஅலினூன். அல்லாஹ் விளங்கி இருக்கான் எதை நீங்கள் மறைச்சிருக்கீங்க, நீங்கள் எதையெல்லாம் விளங்கி விளங்காத மாதிரி நடிக்கிறீங்க, நடிகர்களாக நடிகைகளாக இருக்கீங்க என்பதை அல்லாஹ் மிக நுட்பமாக விளங்கியிருக்கான். வல்லதீன எதுவும் மின் தூனில்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை யாராவது அழைத்தால் லா யஹ்லுகூன ஷைஆ, எந்த வஸ்துவையும் அவர்களால் படைக்க முடியாது. வஹும் யுஹ்லகூன், அந்த வஸ்துவே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. இன்றைக்கி பல்வேறான கடவுள்கள் உலகத்தில் தோன்றியிருக்கு. அவைகளுக்கெல்லாம் முலாம்கள் பூசப்பட்டு கலர்கள் பூசப்பட்டு தெய்வங்களாக மக்களுடைய வாய்களால் அழிவாய்களால் அழிகின்ற பொருளுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் இவைகள் வெற்றி பெறுமா? ஒரு காரணமும் ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் அதை பற்றி அறிஞ்சிருக்கான். வல்லதீன நபியே, சில மக்கள் எதுவும் இன்றோடு இல்லை, அல்லாஹ் அல்லாதவர்களை தற்பெருமையோடு அழைக்கிறாங்க. லா யஹ்லுகூன, அவைகள் என்ன படைக்குமா? ஷைஅன், ஏதாவது ஒரு வஸ்துவை படைக்க முடியுமா? அதுக்கு வஹும் யுஹ்லகூன், அவைகள் என்னால் படைக்கப்பட்டவை, அது எப்படி வஸ்துவை படைக்கும்? இவைகளை தெய்வங்களாக கொண்டு வாழ்ந்து கொண்டு ஆடம்பரத்தோடு அழிச்சாட்டியத்தோடு அவர்கள் ஆணவத்தோடு அல்லாஹ்வை மறந்து இவைகள் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்ப ஈன வாழ்வை வாழ்ந்து கொண்டு இவர்களாகவே சந்தோஷித்து கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷம் நீடூழி காலம் மனிதனுக்குரியது அல்ல, அது அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடியது என்பதை அவர்கள் மறந்தவர்களாக இருக்காங்க. அம்வாத், எந்த பொருளை கடவுளாக மனிதன் நினைக்கின்றானோ அவைகளெல்லாம் செத்தவை, உயிரற்றவை. கைராகியா, உயிர் இல்லாதவை. ஒமா யஷ்உரூன், உங்களுக்கு தெரியாதா? ஐயான யுபஅஸூன், எப்படி எழுப்பப்படும்? அவைகள் உங்களை எழுப்புமா அல்லது அவைகளாக எழுந்திருக்குமா? எந்த சக்தியுமே கிடையாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த சக்தியும் திரும்புதலும் எந்த பொருளுக்கும் எப்பொழுதும் இல்லை. யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ் நாடியவர்களை ஹயாத்தாக்குவான், நாடியவர்களை மௌத்தாக்குவான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்கள் மீது மகா பெரும் மகத்துவத்தை ஆற்றலை அளிக்கக்கூடியவன். இருப்பதை அழிப்பான், அழிப்பதை இருக்கச் செய்வான். செத்ததை ஹயாத்தாக்குவான், ஹயாத்தாக்கியதை சாக வைப்பான். இவன்தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய தனித்தன்மை குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த அகது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நம்முடைய உடலில் அகதாக இருந்தால், அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டால், இந்த உடல், இந்த தேஜஸ் நமக்கு மிகப்பெரிய மகத்துவத்தை, மருத்துவத்தை மறுமையை பொறுத்த வரைக்கும் நமக்கு காட்டி கொடுக்கும். அவைகளிலே ஒன்றுதான் நஸ்ர், ஃபதஹ். லக்கது நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். இந்த இரண்டு நமக்கு வேணும்னு சொன்னால் நாம் அல்லாஹ் சொன்னதை செய்யணும், அல்லாஹ் ஏவியதை எடுக்கணும், ரசூல் காட்டி தந்ததை எடுக்கணும், ரசூல் தடுத்ததை விடணும். எடு விடு, இந்த இரண்டுக்கும் மத்தியில் நமது வாழ்வை பரிசுத்தப்படுத்துவது தான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தின் கடமைகள் தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு. கலிமா, தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். ஈமானுடைய ஃபர்ல், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். ஈமானின் ஃபர்லு 7, இஸ்லாத்தின் ஃபர்லு 5. அப்போ 5 7 12. முலிக்கின் ஃபர்லு 3,
1 வாய் கொப்பளிப்பது, 2 நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, 3 வலது பாகத்தில் இடது பாகத்தில் தலையில் 3 முறை ஜனாபத்தின் அந்த நிலையை நீக்குவதற்காக நவைத்து அன் அகுத்தசில லி ரஃபைல் ஜனாபத்தி வல் கீபத்தி வல் புகுத்தானி அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டா தான் இவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்கான். அடிப்படை இஸ்லாமியனாக. இஸ்லாமியன் வெற்றி பெற முடியாது, இஸ்லாமியன் சொர்க்கம் அடைந்து விட முடியாது. அவன் தன் வாழ்வை இறைவன் கொடுத்த அந்த வாழ்வை நினைத்து பரிசுத்தப்படுத்தாமல் அவனுக்கு எத்தகைய வெற்றியும் கிடையாது. எனவே மேலே கூறப்பட்ட ஆயாத்துக்களை நாம் சிந்திக்கணும். அம்வாத் செத்த பொருள், கைரு ஆகியா அதற்கு உயிர் இல்லை, வமாயஷ்ரூன் ஐயானையுபாசூன். நீங்கள் சிந்திங்க, எதுக்கு உங்களை நாம் அனுப்பியிருக்கோம் உலகத்தில், எதுக்கு உங்களை நாங்கள் வணங்க சொல்கிறோம் என்றதை சிந்திங்க. இலாகுக்கும் உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் இலாகும் வாஹித் ஒருவன் தான், வஹதானியத். பல்லதீன சில மக்கள் லா யுமினூன பில் ஆஹிரத்தி மறுமை கொண்டு ஈமான் கொள்ளாத அந்த மூதேவிகள், அந்த மக்கள் குலூபுஹும் முன்கிரத்துன் அல்லாஹ் ரசூலை வெறுத்துட்டாங்க. உமாஹும் முஸ்தக்பிரூன் அவர்கள் தற்பெருமி அகம்பாவ அல்சாட்டியம் உடையவர்கள் இல்லையா என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் கேட்குறான். அதற்கு பதில் நம்மிடத்தே இருக்கின்றது. நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தால் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி வாழ முடியும். நாம் பரிசுத்தப்படுத்தி வாழ்வதற்கு 5, 7, 3 இந்த இஸ்லாத்துடைய கடமைகளை வாழ்விலை எடுத்து கொண்டு வருவதுடன் நாம் நச்சின்று தினமும் குர்ஆனை குறைந்தது 1 ஜுஸு குறிப்பிட்ட சூரா திக்ரு ஃபிக்ர் இவைகளை ஓதி அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கத்திலே சென்று அந்த குர்ஆனின் நல் உதவியோடு நாம் நண்பர்களாக மாறி குர்ஆனின் ஆற்றலோடு நாம் ஜெயம் பெற வேண்டும். குர்ஆனை கொண்டு நமக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றி அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியிலே இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள்வாளிப்பதற்கு நாம் உள்ளத்தின் கண்களை திறப்பதற்கு முன் அகமுக கண்களை திறந்து உண்மையை உண்மையாக விளங்கி வாழ வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும். தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தும் கருணையும் நமக்கு உண்டாகட்டும். நல்லோர்கள் நாதாக்களுடைய துவா கிடைப்பதுடன் வெறும் ஆமீன் என்று சொல்லிவிட்டால் குளத்து மீன் கூட கிடைக்காது. இந்த ஆமீன் என்பதற்கு செயல் திட்டங்கள் தேவை. செயல் திட்டம் மனிதனின் உருவெடுத்ததாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அகம்பாவங்கத்தை அழித்து ஆணவத்தை ஒழித்து ஈமானில் மிக பெரும் வெற்றியையும் ஒளிவையும் பெற அருள் பாக்கியம் செய்யட்டும். வாஹிர் தாவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.